நாம் அதை அந்நிய காரியமாக எண்ணாதபடிக்கு அவைகளை கேட்கும்படியாய், வாசிக்கும்படியாய், தியானிக்கும்படியாய், அவைகளை கை கொள்ளும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே சரி கட்டுகின்ற தேவன், ரீபேயிங் காட், திரும்ப கொடுக்கிற தேவன், சீர்படுத்துகிற தேவன், சரி கட்டுகிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத புத்தகம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா 59:17 விதமாக சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராகியத்தை தாழ்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஒழுங்கு கிரமமாக நேர்த்தியாக அவர் படைக்கிறவர். 2 பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றாலும் 50 பேராக 100 பேராக பந்தியிருக்கும்படி கட்டளையிட்டு எல்லாரும் அமர்ந்து ஒழுங்காக நேராக நேர்த்தியாக அமர்ந்த பிறகுதான் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆகையினால் ஒழுங்கின் தேவன் ஒழுங்கற்ற காரியங்களை அவர் சீர்படுத்துகிறார், தவறுகளை தண்டிக்கிறார், நீதி நியாயங்கள் சரிந்து விழும்படி செய்கிறவர்களை அவர் சிக்ஷிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எவகைகளை எவ்விதமாய் சரி கட்டினார் என்று சொல்லி இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் அறிய இருக்கிறோம். இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு அற்புதமான ஒரு இன்றைய காலகட்டத்திற்கு உகந்த ஒரு பிரசங்க புத்தகம், உபதேச புத்தகம் என்று சொல்லலாம். சுமை சுமப்போர் என்ற பெயரிலே இந்த ஆமோஸ் பொருள் கொள்ளப்படுகிறது. இதை எழுதியவர் ஆமோஸ் என்று நாம் கருதி கொள்ளலாம். எருசலேமின் தெற்கு புறமாக 16 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள தெக்கோவா ஊரை சேர்ந்தவர் தான் இந்த ஆமோஸ். இவர் ஒரு ஆசாரியனும் அல்ல, அரச பரம்பில் வந்தவரும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. இவர் ஒரு சாதாரண காட்டத்தி பழங்களை எடுத்து அதிலே வாழ்க்கை நடத்தினவர். செம்மறியாடுகளின் பின்னால் சென்று அவைகளை மேய்த்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினவர். இவரிடத்திலே தேவனாய கர்த்தர் இடைப்பட்டு வடதிசையின் ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு, அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த ராஜ்யத்திற்கென்று தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல அனுப்பி வைக்கிறார். வெகு தொலைவாக அவர் நடந்து வந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்கிறார். அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவரது காலத்தில் தான் யோனா, ஓசியா, ஏசாயா போன்ற மீகா போன்ற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 767 வருடம். ஓசியா தீர்க்க தரிசனம் உரைத்த வருடம் கிறிஸ்துவுக்கு முன் 755. இவருக்கு பின்னாக வந்தவர் ஓசியா. இஸ்ரவேல் ராஜா 2வது யெரொபெயாம் என்பவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த போது அவர் 1ஆம் யெரொபெயாம் நிலைநாட்டின அந்த புன் கன்றுக்குட்டிகள் நிறுவப்பட்ட பெத்தேலிலும் தானிலும் இந்த யெரொபெயாமும் தன்னுடைய விக்கிரக வணக்கத்தை தொடர்ந்து செய்து வந்தார். யோனா நினிவேக்கு அசிரியருக்கு விரோதமாக பிரசங்கிக்க அனுப்பப்பட்டார். அதற்கு முன்பாக ஆமோஸ் அவர் 767 அனுப்பப்படுகிறார். யோனா 760 அவர் அசீரியாவுக்கு விரோதமாக அனுப்பப்படுகிறார். இந்த அசீரியர்கள் தான் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு சில காலம் கழித்து வந்து இஸ்ரவேலை சிறைப்பிடித்து சென்றார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமோஸ் யூதேயாவின் தெக்கோவாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு, அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க அனுப்பப்பட்டார். தவறும் பொழுது தேவன் தண்டனை செய்கிறார் என்பது நாம் அறிந்த விஷயம். காரணம், அவர் நீதியுள்ள தேவன். ஏன் அவர் தண்டனை வழங்குகிறார் என்றால், மீறுதல் வரும் பொழுது தண்டனை வருகிறது, அநியாயம் நடக்கும் பொழுது தண்டனை வருகிறது, தவறான தீய வழிபாடுகள், தேவனுக்கு விரோதமான ஃபால்ஸ் ரிலிஜன் வரும் பொழுது தேவனுடைய கர்த்தருடைய தண்டனை வருகிறது, தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தேவனுடைய தண்டனை வருகிறது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் மிகவும் தண்டனைக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடியேறிகளால் வந்த
பிரச்சனைகளை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சொந்த நாட்டிலே அவர்கள் அடிமையைப் போல நடத்தப்படுகிறார்கள். கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகிற அந்த இங்கிலாந்து தேசம் இன்றைக்கு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலும் இல்லை, போலீஸ் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஆனால் குடியேற்றம் செய்தவர்களின் கட்டுப்பாட்டிலே அது வந்துவிட்டது. தங்கள் சொந்த நாட்டிலே தங்கள் சுதந்திரத்துக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனை மறந்தவர்கள், மறுதலித்தவர்கள், வேதத்தை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கு அவர்கள் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்டனை இஸ்ரேல் மக்களுக்கு எவ்விதமாக வந்தது என்றால், இயற்கை சீற்றம், விவசாயம் வெட்டுக்கிளிகளால் பட்சிக்கப்பட்டது. வானத்திலிருந்து அக்கினி, இடி, மின்னல் போன்றவை வழியாக நெருப்பு உண்டானது. இன்றைக்கும் கலிபோர்னியா பகுதியிலே காட்டு மரங்கள் தீப்பிடித்து எரிவதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய கோபாக்கினியின் வெளிப்பாடு, அக்கினியின் வழியாகவும் மட்டுமல்ல, சிறையிருப்பு, ஜனங்கள் அசிரியர்களால் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்படியாகவும் இன்னும் தேவனுடைய நேரடி தண்டனையினாலே மரணத்தை சந்தித்தவளாகவும் பேரே இல்லாத அளவுக்கு அழிந்து போக முடியாத நித்திய ஆக்கினை அடையும்படியாகவும் அவர்கள் தண்டனைக்கு பாத்திரவான்களாக இருந்தார்கள். ஏன் இத்தேசங்களை தேவன் சரி கட்டினார் என்று பார்த்தால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலருக்கு, எபிரேயருக்கு கர்த்தர் கொடுத்தார். 12 கோத்திரங்கள் தாவீதின் காலத்தில் இருந்தன, சாலமோன் காலத்தில் இருந்தன. சாலமோனின் மகன் ரெகொபயாமுடைய சிறுபிள்ளைத்தனமான நிர்வாக சீர்கேட்டினாலே யூதா பென்யமீன் தனித்து விடப்பட்டது. மீத 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த 10 கோத்திரங்களையும் தவற செய்யும்படியாக யெரொபெயாம் என்ற முதல் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய நியமிக்கப்பட்ட யெரொபெயாம் ஒரு நிர்வாக அலுவலராக வேலைக்காரனாக இருந்த அந்த மனிதனை இஸ்ரவேல் 10 கோத்திரங்களும் அரசராக தெரிந்து கொண்டார்கள். பெத்தேலிலும் தானிலும் 2 பொன் கண்குட்டிகளை அவன் செய்து வைத்தான். ஏனென்றால் எருசலேமுக்கு ஜனங்கள் போய்விடக்கூடாது என்று தடுக்கும்படியாக அவன் செய்தான். அதன் விளைவாக அவனுக்கு பின் வந்த 19 ராஜாக்களும் அவனைப் போலவே இந்த விக்கிரகவனத்திலே நிலைத்திருந்தார்கள். ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியவில்லை, கேட்கவும் இல்லை. முற்றிலுமாக அவர் புறஜாதியைப் போல நடந்து கொண்டார்கள். இதிலே ஆகாப் ராஜா சீதோனின் குமார ராஜாவாகிய அந்த பாகால் தீர்க்கதரிசியை கொண்ட மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவனான அந்த ராஜாவின் மகள் ஏசபேலை திருமணம் செய்தான். அதன் விளைவாக இஸ்ரவேலுக்குள்ளாக பாகால் வணக்கம் வழி உள்ளே வந்தது. பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். இதன் விளைவாக அந்த தேசமே அருவருப்பாய் போயிற்று. இப்பொழுது இந்த வாக்குத்தத்த தேசத்திலே அவர்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் ஆனபோது கர்த்தர் அவர்களை சரிக்கட்ட தொடங்கினார். அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். இங்கு 6 தேசங்களையும் அவர் சரி கட்டினார், நீதி நியாயம் விசாரித்தார். இந்த 6 தேசங்களும் இஸ்ரவேலை வழிதப்ப பண்ணின தேசங்கள், இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்தின தேசங்கள். அவைகள் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த தேசங்கள். ஒன்று சீரியா, இதனுடைய தலைநகர் தமஸ்கு. அடுத்து பெலிஸ்தியர்கள், இவர்கள் தென்புறத்திலே தென்மேற்கு திசையிலே அவர்கள் இருந்தார்கள். அடுத்து தீரு, இவர்கள் மேற்கு திசையிலே இருந்தார்கள். ஏதோமியர்கள், இவர்கள் தென்கிழக்கு திசையிலே இருந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அவர்கள் கிழக்கு திசையிலே இருந்தார்கள். இப்படி சுற்றிலும் இருக்கிற இந்த இன மக்கள் இஸ்ரவேல் மக்களோடு அவர்கள் உதவியாக ஒத்தாசையாயிராதபடிக்கு உபத்திரவங்களாக இருந்தார்கள். ஆகையினால் அவர்களையும் தேவன் சரி கட்ட வேண்டி வந்தது. நீதியை சரி கட்டுகிற கர்த்தர் அவர்களையும் சரி கட்டினார். மட்டுமல்ல, யூதாவும் தவறுகளை செய்தபோது அதற்கு சில சரி கட்டுதலை கர்த்தர் செய்தார். எல்லாவற்றிலும் இடறி போன இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் சரி கட்டினார். இங்கு நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், கனி உள்ளவர் தான். அவர் இறங்குகிற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிப்பதே தயவுபுரத்தர் உண்மைதான். அதே வேளையிலே அவர்
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அநியாயத்தை நோக்கி அவர் பார்வையை வைப்பது இல்லை. அநியாயத்தை எடுத்து விட விரும்புவார். நம்முடைய காலிலே ஒரு முள் தைத்து விட்டதானால் அந்த முள்ளை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்றுதான் நாம் யோசிப்போம். ஏனென்றால் அது நம்மை உறுத்தி கொண்டே இருக்கும், காலிலே வேதனையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். அது அப்படியே இருந்து விட்டு போகட்டும் நாம் சொல்ல முடியாது. காரணம் அது உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையினால் தேவனாய கர்த்தரும் அவருடைய ராஜ்யத்திலே அநீதி, அநியாயம், அக்கிரமத்தை அவர் அனுமதிப்பதே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக அக்கிரமங்களும் அநீதிகளும் தவறான அப்போஸ்தலத்தை என்பார்களே, தேவ மறுப்பு, தேவ தூஷணமான காரியங்களை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்ட போது தேவன் அவர்களை சரி கட்ட தொடங்கினார். சங்கீதம் 11:7 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். முதல் அதிகாரத்திலே அவர் எவ்விதமாக நீதியை சரி கட்டினார் என்று பார்ப்போம். ஆமோஸ் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் சரி கட்டும் காரியங்களை கீழ்கண்ட பகுதிகளுக்கு செய்ய போகிறதை ஆமோஸுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவ்விதமாக அவர் வெளிப்படுத்தின பின்பு 2 வருடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த பூமி அதிர்ச்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி போனது போல ஓடி போவீர்கள் என்று யூதாவுக்கு தீர்க்கதரிசியாகிய சகரியா எழுதினதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசனம் உரைத்த 2ஆம் வருடத்திலே பூமி அதிர்ச்சி உண்டானது, எர்த்குவாக் என்று சொல்கிறது. மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி தான். இந்த பூமி அதிர்ச்சிகள் எங்கே உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புவார்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாயிருந்து ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுபாவ அன்பிலாவர்களாயும் பாவிகளாயும் துன்மார்க்கராயும் இருப்பார் என்று சொல்லி ஒரு வரிசையை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி வைத்திருக்கிறார். விதமாக கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்கள், அநீதி, அக்கிரமம் நிறைவதாய் நாம் பார்க்கிறோம். தேர்தலிலே கூட வாக்கு செலுத்துவதிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள். விதமாக நீதி சரிந்து போகிறது, நியாயம் எடுபட்டு போகிறது. நீதிமன்றங்களிலே நியாயம் கிடைக்காதபடி மக்கள் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் எனக்கு நியாயம் செய்வார், யார் எனக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி ஏங்குகிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தேவனாய கர்த்தர் இவையெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. அவர் செயல்படுகிற தேவன், அவர் சரி கட்டுகிற தேவன், குறைவை நீக்குகிற கர்த்தர், அநீதியை அக்கிரமத்தை அகற்றி போடுகிற கர்த்தர். ஆகினால் அவர் முதலாவது சீரியாவின் தமஸ்குவை அவர் தண்டிக்கிறார். இந்த சீரியா எருசலேமை விடுத்து இஸ்ரவேலிலே அது சமாரியாவை முற்றுகை போட்டது. பஞ்சம் கொடிதாயிருந்தது. அப்பொழுது ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு ஸ்டேக்களுக்கும், ஒரு மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு ஸ்டேக்களுக்கு விற்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு கொடிதான பஞ்சம். கழுதையின் தலையை விற்றார்கள். பிள்ளைகளை விற்று பிள்ளைகளை தின்று இன்னொரு பிள்ளையை தின்பதற்காக பிரச்சனைக்கு வந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். கொடிய பஞ்சம். இதற்கு காரணம் சீரியா அதை முற்றுகை போட்டது. சீரியா அடிக்கடி இஸ்ரவேல் மேல் படையெடுத்து வருவதை நாம் காண்கிறோம். இது தமஸ்குவை தலைநகராக கொண்ட ஒரு பகுதி. பெனதாத், ஆசகேல் என்பவர்கள் எல்லாம் இங்கு அரசாண்டவர்கள். இவர்கள் இஸ்ரவேலை ஒடுக்கினார்கள். இந்த ஒடுக்குதலை கர்த்தர் பார்த்து அவர் தமஸ்குவை சீர்படுத்துகிறார், தமஸ்குவை சரி கட்டுகிறார், தமஸ்கு மேல் தன் தண்டனையை வருவிக்கிறார். அவர் சொல்கிறார், ஆசைகளின் வீட்டிலே நான் தீ கொளுத்தி அவன் மகன் 2ஆம் பெனதாத்தின் அரண்மனையை நான் தீ கொளுத்துவேன் என்று சொல்கிறார். காரணம், அவர்கள் கீலேயாத்தை இருப்பு கருவிகளால் போரடித்தார்கள், கடூரமாய் நடத்தினார்கள். ஆசகேலின் மகன் கடூரமாக இஸ்ரவேலை தாக்குவதை தீர்க்கதரிசி எலிசா ஏற்கனவே முன்னுரைத்தார். தமஸ்கூருக்கு வந்த எலிசாவிடம் சீரிய ராஜா பெனதாத் தான் வியாதி நீங்கி பிழைக்க வாய்ப்புண்டா என்று கேட்டு ஆசைகளை அனுப்பினார். பெனதாத் பிழைக்க மாட்டான் என்றும் அவன் ஸ்தானத்தில் ஆசைகள் ராஜாவான் என்று சொல்லிய எலிசா அவன் முகத்தை பார்த்து அழுதார். நீ இஸ்ரவேல் புத்திரரின் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்குவாய், அவள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று போடுவாய், அவள் குழந்தைகளை தரையோட மோதி
அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆசையில் அரசனாவதற்கு முன்பாகவே எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஆசைகள் நிறைவேற்றினான். இப்பொழுது இந்த தமஸ்கு சீரியா செய்த அக்கிரமத்துக்குரிய தண்டனை கர்த்தர் திரும்ப தருகிறார். அவர்களை தேவன் சரி கட்டுகிறார், நீதி கொடுத்து சரி கட்டுகிறார். அக்னி அவர்களை தண்டித்தது, அரண்மனை அதை எரித்து போட்டது. மட்டுமல்ல, தமஸ்குவின் குடிகள் சங்காரமானார்கள். இரண்டாவதாக தீரு என்பது ஒரு துறைமுக பட்டணம். இந்த பட்டணத்திலே இருந்த ராஜா தாவீதோடு உடன்படிக்கை செய்தான், சாலமோனோடு உடன்படிக்கை செய்தான். தேவாலயம் கட்டுவதற்கு, பல இடங்களிலிருந்து மரங்களை கொண்டு வருவதற்கு, பலவித பொருட்களை கொண்டு வருவதற்கு அவன் அந்த கப்பல் துறைமுகத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள அவன் உதவினான். அதே வேளையிலே அவனுக்கு பின் வந்தவர்கள் இந்த உடன்படிக்கை முறித்து போட்டார்கள். ஒரு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை முறிப்பது ஒரு துரோகம் தானே. அந்த துரோகத்துக்குரிய தண்டனை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதே போல பெலிஸ்தியர்கள் அவர்கள் அங்கிருந்த யூதேய பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள். இன்றைக்கும் கூட பாலஸ்தீனம் என்ற ஒரு இடம், அது ஜோர்டான் என்று சொல்கிற அந்த தேசத்தின் மக்களால் நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் தனி நாடு என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கென்று இந்த நாட்டை அங்கீகரித்து கனடா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா இப்படி போன்ற நாடுகள் அதை அங்கீகாரம் செய்கின்றன. ஆனால் சிங்கப்பூர், இன்னும் அமெரிக்கா போன்ற தேசங்கள் பாலஸ்தீனம் ஒரு நாடு அல்ல, அது ஹமாஸ் என்ற தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட ஒரு பதுங்கிடம் என்று சொல்லி அதை மறுக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த காஸ்தா என்று சொல்லப்படுகிற காசா தண்டிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தீர்கள் சிறையாகி போவார்கள். ஏதோமியர்கள் அங்கு வந்து ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏதோமியர்கள் ஏசா வம்சத்தார். இவர்கள் சவக்கடலின் கீழாக இருக்கிற பகுதியிலே வாழ்ந்தவர்கள். ஏமன் தேசத்திலிருந்து வந்த அரபியர்களால் அவர்கள் துரத்தப்பட்ட பொழுது அவர்கள் பெலிஸ்தியர் பகுதியை பிடித்துக் கொண்டார்கள். அங்கு அவர்கள் இதுமேயர் எனப்பட்டார்கள். இந்த இதுமேயரில் ஒருவன் தான் ஏரோது. அந்த ஏரோது தான் அவன் ராயரை பார்த்து தான் யூதேய தேசத்தை ஆண்டு வரி வசூலித்து தருவதாக சொன்ன பொழுது அவனை ராஜாவாக நியமித்தார்கள். அவன்தான் 2 பேருக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை இயேசு பிறந்தபோது கொலை செய்தவன். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறது எங்கே என்ற பொழுது அவன் ஆத்திரமடைந்தான், கோபம் அடைந்தான். காரணம், அவன் இதுமேயன், ஏதோமியன், அவன் ஏசா வம்சத்தில் வந்தவன். இவர்கள் பெலிஸ்தரை சிறைப்பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் காஸ்தா அரண்மனை தீக்குளுத்தப்பட்டது. அஸ்தோத், அஸ்கலோன் போன்ற நகரங்கள் அழிக்கப்பட்டன. எக்ரோன் அதை பிடித்துக் கொண்டதாய் பார்க்கிறோம். தீரு பட்டணம் யுதமாக அது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டது. காரணம், இந்த பகுதியிலே இருந்த ராஜா அவன் பாகாலை வழிபடுகிற சந்ததியாக்கினான். அதன் விளைவாக தீரு, சீதோன் போன்ற பகுதிகள் பட்சிக்கப்பட்டன. ஏதோமியர்கள் இவர்கள் யாக்கோபின் சிநேகிதர் ஏசாவுடைய சந்ததியில் வந்திருந்தாலும் வசனம் 11 விதமாய் சொல்லுகிறது, அவன் சகோதரனை, அதாவது யாக்கோபுடைய சந்ததியை பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே அவனை என்றென்றைக்கும் கீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து வருந்துகிறார். அதனாலே ஏசாவின் பேரனாகிய தேமான் அவன் இருந்த இடம் தீக்குளுத்தப்பட்டது. அது பெட்ரா என்று இன்றைக்கு நாம் அழைக்கிற அந்த இடத்திலிருந்து 35 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு இடம். போஸ்ராவின் அரண்மனையை அந்த அக்கினி பட்சித்தது என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அக்கினியினால் தேவன் சரி கட்டினார், அவைகளை அவர் பட்சித்தார், தண்டித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இவர்கள் இருவரும் லோத்தின் மகள்களுக்கு பிறந்தவர்கள். இளைய மகளுக்கு லோத்துவுக்கும் பிறந்தவர்கள் தான் அம்மோனியர்கள். மூத்த மகளுக்கும் தகப்பனாய் லோத்துவுக்கும் பிறந்தவர்கள் தான் மோவாபியர்கள். இவர்களும் இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் தங்கள் எல்லைகளை விரிவாக்கும்படி கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்கள். ரப்பா என்று சொல்லப்படுகிற அம்மோனியரின் தலைநகரம் தீக்குளுத்தப்பட்டது. அவருடைய அரண்மனை பட்சிக்கப்பட்டது. அவருடைய ராஜாவும் அம்மோனியருடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போனார்கள். மட்டுமல்ல, அதே போல மோவாபியர்களும் அதே நிலைமைக்குத்தான் வந்தார்கள். இந்த மோவாபியர் அதனுடைய ராஜா ஏதோமியருடைய ராஜாவை கொன்று அவனுடைய எலும்புகளை நீராக சுட்டு போட்டான். ஆண்டவர் இதை பார்த்தார். ஆயினால் மோவாப் தேசத்திலே தீ கொளுத்தப்பட்டது. மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள் என்று கர்த்தர் சொன்னார்.
நியாயாதிபதி அவள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோட கூட அவனுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். காரணம், இரக்கமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இந்த மோவாபியர்கள். தேவனுடைய தீர்ப்பு பட்சபாதமற்றது. எதிரிகளை மட்டும் அவர் சரி கட்டுகிறவர் அல்ல, இஸ்ரவேலையும் யூதாவையுமே அவர் சரி கட்டுகிறவர். யூதாவும் தண்டிக்கப்பட்டது, இஸ்ரவேலும் தண்டிக்கப்பட்டது. 1 பேதுரு 4 அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகி அவருக்கு ஒப்புக்கு கடவர்கள் என்று வேதவசனம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற விசுவாசிகளாய் நம்மையும் கூட அவர் நியாயம் விசாரிக்கிறவர். அவருக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வீணான வார்த்தைகளை குறித்து தேவனுடைய நாளிலே கணக்கு ஒப்புவிக்கின்ற பொழுது செய்திகளை குறித்து எவ்வளவாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. அது நம்முடைய வீட்டிலே துவங்குகிறது, நம்முடைய திருச்சபையிலே துவங்குகிறது, நம்முடைய அர்ப்பணி இயக்கங்களிலே துவங்குகிறது, சமூக நல பணித்திட்டங்களிலே அது துவங்குகிறது. அது கிறிஸ்தவ ஆளுகை செய்கிற அதிகாரிகளிடத்திலே, தலைவர்களிடத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கும். ஆகையினால் தேவன் சரி கட்டுகிற தேவன் என்ற அந்த ஒரு சிந்தையினாலே நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, ஆமோஸ் 2 அதிகாரத்திலே அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள் என்று யூதாவை குறித்து தேவன் வருந்துகிறார். ஆகையினால் சொல்கிறார், யூதாவிலே தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் 605, 586 ஆண்டுகளில் நெபுகாத்நேச்சார் வாயிலாக இந்த சம்பவம் நிறைவேறியது. எருசலேம் கைப்பற்றப்பட்டது, மதில்கள் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன, தீக்கிரையாக வைக்கப்பட்டது. இதை கண்டுதான் நெகேமியா இதை கேள்விப்பட்டு அவன் துக்கித்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அரண்மனையின் வாசல்கள், நிலைக்கதவுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போனது. இது யூதா தேவனுடைய கற்பனையில மறந்தபடினால், கட்டளையில மறந்தபடினால். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், அவர் நம்மை அவருக்கு மனவாட்டியா நியமித்துக் கொண்டார். கணவன் மனைவியினிடத்திலே கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பது போல கர்த்தர் நம்மிடத்திலும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம், அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். கர்த்தர் தலையா இருக்கிறபடினால், தலைவரா இருக்கிறபடினால் அவருடைய சொல் கேட்டு, அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இதை செய்யாதபடினால யூதா நீதி சரி கட்டப்படுது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசையும் பாலியல் குற்றங்களும் இஸ்ரவேலை பாகால் வழிபாடு வாயிலாக நிறைத்து விட்டதால் செல்வந்தன் பெருத்து போனான், ஏழை சிரித்து போனான், அநீதி அநியாயம் கொடியேற்றி பறந்த காலம். அதனாலே நீதிமானை பணத்துக்கும் ஏசபேல் நாபோத் திராட்சை தோட்டத்தை எடுத்தது போல எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்கள் என்று இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் வருந்துகிறார். மட்டுமல்ல, அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமியானின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று பாலியல் குற்றங்களை குறித்து கர்த்தர் விவரிக்கிறார். இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் மலிந்து நிறைந்து போயிருக்கின்றன. காரணம், கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் காரியங்கள் கண்ணோடு காணப்படுகிறது. இருதயம் சரியா இருந்தால் கண் தெளிவா இருக்கும், கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இங்கு பாலியல் குற்றங்கள் நிறைந்திருந்து இஸ்ரவேலிலே அநீதிகள் நிறைந்திருந்து ஏழைகள் சுரண்டப்பட்டார்கள். பணக்காரன் பணக்கானாய் போய்கொண்டிருந்தான், ஏழை ஏழை ஆகிக் கொண்டிருந்தான். இதை கர்த்தர் பொறுக்க முடியவில்லை. அவர் சரி கட்டும்படி அவர் இறங்கினார். அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தண்டம் பிடிக்கப்பட்டவருடைய மதுபானத்தை தங்கள் தேவனின் கோவிலிலே குடிக்கிறார் என்று கர்த்தர் வருத்தத்தோடு சொல்கிறார். இஸ்ரவேலரை வாக்குத்தத்த பூமியில் குடியமர்த்த தேவனாய் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் செய்தார்? மிகவும் வல்லமையோடு தோற்றத்தோடு அரக்கர்களாய் இருந்த எமோரியை அவர் அழித்தார். 40 வருஷம் வனாந்தர மார்க்கமாக இஸ்ரவேலை நடத்தி குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் அவர் எழும்பு பண்ணினார்.
ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கும் அளவிற்கு கீழ்ப்படியாமல் போனார். இஸ்ரவேலின் குற்றம் என்ன? நசரேயராய் நியமிக்கப்பட்டவர்கள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, தலைச்சவரம் பண்ணக்கூடாது, சவரனுடைய கத்தி தலையில படக்கூடாது, தன்னை நேர்த்தியாக வைத்துக் கொள்ள அவர் முயற்சி எடுக்கக்கூடாது, தன்னை முதன்மைப்படுத்தக்கூடாது, செத்து போனதையோ இறந்த பிணத்தையோ அவர்கள் தொடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்காக தன்னை பிரித்தெடுத்தவர்கள் என்று எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று ஒரு நியதியை வைத்துக் கொண்டார்கள். அந்த நியதியின்படி நசரேய விரதம் எடுத்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் இந்த விரதங்களை அசட்டை பண்ணி அந்த விரதத்தை எடுத்தவர்கள் அதை விட்டு நல்லிஃபை பண்ணிவிட்டார். நீங்களும் நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கிறீர்கள், தீர்க்கதரிசியை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் குற்றம் சாட்டு வருகிறது. இது நீதிமன்றத்திலே நடக்கிற ஒரு வழக்கு விசாரணை போலத்தான் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு என்ன தண்டனை இதன் விளைவாக? நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை இருத்துவேன், உங்களை நான் பாரப்படுத்துவேன், உங்களுக்கு புகலிடம் இல்லை, நீங்கள் பலப்படுவதில்லை, உங்கள் பிராணன் தப்புவதும் இல்லை, பிள்ளை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தப்புவதில்லை, குதிரை மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதில்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் நிர்வாணமாய் ஓடி போவான் என்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அதிகாரம் 3 கர்த்தருடைய நீதி சரிக்கட்டும், தீர்ப்பு எவ்விதமாய் வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரரே, நான் எகிப்தில் நீங்கள் அடிமையாய் இருந்த பொழுது உங்களை நான் வரப்பண்ணினேன். அந்த முழு குடும்பத்துக்கு விரோதமாக நான் சொல்கிற வசனத்தை இப்பொழுது கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். நாம் எபிரேயர்ல வாசிக்கிறபடி தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்பது உண்மை. ஆகினால்தான் சில வேளையில் நாம் தவறான பாதையிலே செல்லும் பொழுது நமக்கு சிக்ஷை வருகிறது, தண்டனை வருகிறது. சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், நெருக்கடிகள் வருவதற்கான காரணம் நம்முடைய வழியை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் படி செய்வார். கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வழியில் நடக்கும்போது வழி இதுவே இதை நடவுகிற சத்தம் உங்களுக்கு பின்னாக துணிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வழி குறித்து ஆராய்ந்து நடக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் நாம் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்றபடி வேதத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். உலகம் இழுக்கிற வழிகள் அல்ல, அந்நியனுடைய வழிகள் அல்ல, பொல்லாருடைய ஆலோசனையின்படி அல்ல, நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல. கர்த்தர் வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் என்ன சொல்கிறார், உங்களை நான் உலக எல்லா வம்சங்களும் உங்களை நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் நீங்களோ கர்த்தருடைய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆகினால் ஆமோஸ் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான். கர்த்தராய் ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாது இருப்பான். அவர்கள் ஆமோஸை அலட்சியப்படுத்தினார்கள். அமத்சியா என்ற அந்த பெத்தேலின் ஆசாரியன் அவனை பார்த்து கேட்டதை அற்பமாய் நீ பேசுகிறான், நீ போய் யூதாவிலே தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ யார் இங்கு வந்து சொல்வதற்கு? நான் இங்கு ஆசாரியன், நான் தான் மிகப்பெரியவன், நான் பெத்தேலிலே ஆசாரியன், இது அரசாங்கத்துடைய ராஜ்யம், நீ யார் இங்கு வந்து சொல்வதற்கு என்ற பொழுது அவன் சொல்கிறான், நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் ஆடுகளின் பின்னே போன போது கர்த்தர் என்னை அழைத்து இந்த தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அனுப்பினார் என்று சொன்ன பொழுது அவன் இங்கு நீ சொல்லக்கூடாது, நீ போ, உன்னிடத்துக்கு போன்று விரட்டுகிறான். அதை குறித்து நாம் பின்னால பார்ப்போம். இங்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாத இருப்பான். கர்த்தராய் ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாது இருப்பான். வேதம் என்ன சொல்லியிருக்கு, மாம்சமான யாவரும் மேலேயும் நாவை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிப கன்னிகைகளும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற தீர்க்கதரிசிகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அருளப்படுகிறது. உங்கள் நடுவில் உண்டாகும் பெரிய கலகங்களையும் இடுக்கண்களையும் உங்கள் விரோதிகளே கண்டு கழிவுறும்படி பெலிஸ்தரின் அஸ்தோத்திலும் எகிப்திலும் போய் சொல்லுங்கள், கர்த்தர் நாம் நேசிக்கிற ஜனங்களிடத்திலும் நீதி நியாயத்தை சரி கட்டுகிறார் என்பதை அவர்களும் அறியட்டும் என்கிறார். அவர்களோ செம்மையானதை செய்ய அறியாதவர்களாக கொடுமையையும் கொள்ளையும் குவித்துக் கொள்கிறார்கள். கர்த்தரை அறிந்தவர்களாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுதான் கேள்வி. இன்றைக்கு கொடுமையும் கொள்ளையையும் குவித்துக் கொண்டோமானால்
நாம் அவிசுவாசியிலும் கெட்டவர்களாய் இருப்போம். இந்த சூழ்நிலையில் தேவன் எவ்விதமாய் சரி கட்டுவார்? சத்துரு வந்து உன் தேசத்தை சூழ்ந்து உன் பலனை அற்றுப்போக பண்ணுவான், உன் அரண்மனையில் கொள்ளையிடப்படும் என்று கிமு 722 அசீரியர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலை இல்லாமல் பண்ணுவார்கள் என்றதை தீர்க்கதரிசனமாக ஆமோஸ் வழியாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பெத்தேலின் பலிபீட கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும், மாரிக்கால வீட்டையும் கோடைக்கால வீட்டையும் நான் அழிப்பேன். இன்றைக்கு செல்வந்தர்கள் கோடைகால வீட்டை அவர்கள் குளிர் மலை பிரதேசத்திலே வைத்திருக்கிறார்கள். மாரிக்கால வீட்டை அவர்கள் உயர்ந்த பாதுகாப்பான இடத்திலே மழை நாட்களில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், செல்வந்தருடைய வீடை நான் அழிப்பேன், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், இவர்கள் எல்லாரும் ஏழைகளை வஞ்சித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள். மட்டுமல்ல, இஸ்ரவேலரின் மிகப்பெரிய இன்னொரு வஞ்சனை பொருளாசி என்னும் விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் போனால், ஏசு சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வாசிக்கிறோம்? இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை, உலகத்தில் அன்பு கூறுவன் தேவனுக்கு பகைவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீர்கள், கீழானவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்கள் முழுமையாக பண ஆசையினாலும் பொருளாசையினாலும் நிறைந்து, அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தார்கள். அதனால் கர்த்தர் சொல்கிறார், பாசானின் மாடுகளை கேளுங்கள். இங்கு மாடுகள் என்பது பெண்களுக்கு உருவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பெண்களே, நீங்கள் உங்கள் கணவன்மார்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி நீங்கள் குடிக்கும்படி சௌகரியமான வாழ்வு வாழும்படி உங்களுக்கு அந்தஸ்தையும் ஆஸ்தியும் கொண்டு வருகிறார்கள். இதை நீங்கள் கொண்டு வரும்படி அவரிடத்திலே சொல்கிறீர்களே, நீங்கள் துறடுகளாலும் மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகப்படும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அசீரியர்களுடைய படையெடுப்பு ஒரு மிக கடினமான ஒரு படையெடுப்பு. அந்த நாட்களில் இவைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் அவர்களை பரிகாச உதவியோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் பெத்தேலுக்கும் கில்காலுக்கும் போய் துரோகம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர் பரிகசித்து சொல்கிறார். பலிகளையும் 3 வருட தசம பாகத்தையும் புளித்து போன மாவுள்ள ஸ்தோத்திர பலியையும் உற்சாக பலியோடு நீங்கள் செலுத்துங்கள், இதுதானே உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது. அன்றைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி, பஸ்கா ஆசரிக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் ஏனோதான் என்று ஆசரித்தார். புளிப்பில்லாத அப்பத்தை ஆசரிக்க வேண்டிய அவர்கள் புளிப்போடு ஆசரித்தார். அவர்களுக்கு பரிசுத்தத்தையும் பரிசுத்தம் இல்லாத பிரித்து பார்க்க தெரியவில்லை. இன்னைக்கு நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். இன்றைக்கு எத்தனையோ தேவர்களை ஜனங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவன் அற்புதங்களை செய்கிறார், எங்களுடைய தேவன் சுகமாக்குகிறார், எங்களுடைய தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார் என்றுதான் சொல்கிறார். ஆனால் எங்களுடைய தேவன் எங்களை பரிசுத்தமாக்கிறார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. காரணம், இங்குதான் வித்தியாசம் உண்டாகிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தத்தின் கீழாகத்தான் அனைத்து காரியங்களும் வருகிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தராக இருக்க அழைக்கப்படுகிறோம். We are being separated for God. நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்படுதல். மண்ணிலிருந்து தங்கம் பிரிக்கப்படுகிறது, நிலக்கரியிலிருந்து வைரம் பிரிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பரிசுத்தமாக்கப்படுது என்ற அர்த்தம். ஆகையால் கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு நான் பஞ்சத்தை வருவிப்பேன், அப்பொழுது உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வு கிடைக்கும். அப்பக்குறைவை கட்டளையிடுவேன், நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். நான் உங்கள் விளைச்சல் விளையாதபடிக்கு மழையை தடுத்தேன், கருக்காயினும் பணியினாலும் உங்களை தண்டித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். எகிப்தின் கொள்ளை நோய் போன்ற காரியங்களை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாழ்விரை பட்டயத்தாலே கொன்றேன், ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனது கர்த்தர் சொல்கிறார். எலிசா, அவருடைய தலையிலே முடி குறைவு. அவர் வந்த பொழுது 42 வாலிபர்கள், அவர்கள் பிள்ளைகள் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே யங் மென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வாலிபர்கள், டீனேஜ் பருவத்தை தாண்டினவர்களாய் அல்லது டீனேஜ் பருவத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம், இளம் பருவத்தின் பதின்மாராய் இருக்கலாம். இந்த 42 பேர் மொட்டை தலையாய் ஏறிப்போ என்று ஊழியக்காரனை பார்த்து பரியாசம் பண்ணின பொழுது எலிசா சபித்த உடனே 2 பெண் கரடிகள் வந்து அந்த 42 வாலிபரை பீறி போட்டது. இது இஸ்ரவேலிலே நடந்த சம்பவம். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள்
உங்கள் பாளையங்கள் அழிந்ததால் உண்டான துர்நாற்றம் உங்கள் நாசிகளில் ஏறும். நீங்கள் என்னிடத்தில் ஆனாலும் திரும்பாமல் போனீர்களே. சோதம் கொமரை போல நான் உங்களை அக்னியினால் கவிழ்த்து போடுவேன். நீ அக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். இஸ்ரவேலரே, இந்த பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன். ஆனாலும் நீங்கள் என்னை நோக்கி பார்க்காதபடிக்கு இருக்கிறபடி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு கர்த்தர் சொல்கிறார். பிரச்சனைகள் மட்டும் தண்டனையை மட்டும் கர்த்தர் வழங்குவார் அல்ல, அதிலே ஒரு தீர்வையும் கட்டளையிடுகிறார். உன்னை நான் மன்னிக்க விரும்புகிறேன், தண்டனைக்கு முன்பாக நீ தப்பித்துக்கொள். ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த தண்டனை உனக்கு அனுப்பும் முன்பாக, உன்னை நான் சரிக்கட்டும் முன்பாக நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். ஆனால் இந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்களா என்றால் இல்லை. இன்றைக்கும் திருச்சபைகளிலும் பல இடங்களில் பிரசங்கம் வருகிறது, இயேசு வருகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னோடு இருக்கிற ஆயத்தப்படுத்து என்றெல்லாம் வருகிறது. ஆனால் புத்தியுள்ளவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள், புத்தியுள்ள கன்னிகள் ஆயத்தப்பட்டார்கள், புத்தியில்லாதவர்கள் தூங்கி விட்டார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய தேவன் யார் என்று இங்கு 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாம். அவர் சேனைகளின் தேவன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் என்றால், வானங்கள் அவருடைய சேனைகள், பூமி அவருடைய சேனை, கடல் அவருடைய சேனை, காற்று அவருடைய சேனை, அக்னி பொருட்கள் அனைத்தும் அவருடைய சேனை. உயிருள்ள விசுவாசம் உள்ள நாமும் கூட கர்த்தருடைய சேனையிலே படை வீரர்களாய் இருக்கிறோம். ஆகினால்தான் கர்த்தரை சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்று நாம் அழைக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே யூதருக்கு வரும் நிந்தையை குறித்து கர்த்தர் கலங்கி அன்றைக்கு எருசலேமை பார்த்து கண்ணீர் ஒடித்து இயேசு கிறிஸ்து விதமாய் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-44 வசனங்களே நாம் வாசிக்கிறோம். இயேசு எருசலேம் நகருக்கு சமீபமாய் வந்தபோது அதை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கிறிஸ்து இதை சொல்லி 40 வருடங்கள் கழித்து கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேமுக்கு ரோமாருடைய படையெடுப்பின் காரியமாக இவைகள் நடந்தேறின. இதே தீர்ப்பு தான் இஸ்ரவேலுக்கு எவ்விதமாய் வருகிறது. 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் விதமாக சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தின் மேல் விழுந்து கிடக்கிறாள், அவளை எழுப்புவார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் மீந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட தீர்ப்பு வருகிறதே, இதற்கு என்ன தீர்வு? அதையும் கர்த்தர் சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்வது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் சபாவுக்கும் போகாதேயுங்கள். கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போய்விடும். ஆகையினால் நீங்கள் இந்த புண்ணிய ஸ்தலங்களை, நினைவு கூற வேண்டிய இடங்களை தேடி போக வேண்டாம். நினைவு கூற வேண்டிய நீங்கள் என்னைத்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால் என்னை நீங்கள் தேடுங்கள், புண்ணிய ஸ்தலங்களை தேடி போக வேண்டாம். இடங்களில் அல்ல, இடங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கின என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லையேல் பெத்தேலின் அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை நான் எட்டியாக்கி நீதியை தரையில விழ பண்ணுவேன். எனவே நீங்கள் அவரை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் அவரை நாம் தேட வேண்டும்? அவர் அருமீனையும் மிருக சீரிசத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேலர்கள் வானத்து நட்சத்திரங்களை, வானசேனைகளை பணிந்து கொண்டிருந்தார்கள். படைத்தவரை தொழுது கொள்ளாமல் படைப்புகளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய தேசம் சிருஷ்டியை சேவிக்கிறதாக, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை சேவிக்கிறதாக இருக்கிறது. குரு வணக்கம் என்று இன்றைக்கு நிறைய வந்துவிட்டது. யோக குருக்களை, இன்னும் தத்துவங்களையும் ஞானங்களையும் பேசுகிற மக்களை
தங்கள் குருக்களாக தெய்வீக வழிகாட்டிகளாக மக்கள் தவறாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்து அவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் கர்த்தர் சொன்னார். அதனால் வழியும் வாசலுமா இருக்கிற கர்த்தரை அண்டிக்குள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிகர் அவர்தானே. அவர் வானத்தின் சர்வ அந்த நட்சத்திரங்களையும் துருவ மீன்களையும் அவர் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக்குகிறார், விடியற்காலத்தை இருட்டாக்குகிறார், மரண இருளை விடியற்காலமாக்குகிறார், பகலை ராத்திரியாகவும் அந்தகாரப்படுத்துகிறார். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி தேவனை மறந்து போன அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாய கர்த்தர் சிருஷ்டி நாயகர் என்பதை ஆமோஸ் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் அநீதி என்ன? ஒளிமுக வாசலிலே, அதாவது நீதிமன்றம், அங்குதான் நீதி நியாயம் விசாரிக்கப்படும். அதிலே கடிந்து கொள்ளுவர்களை அவர்கள் பகைக்கிறார்கள். நீதியையும் யதார்த்தத்தையும் பேசுகிறவர்களை அவர்கள் வெறுக்கிறார்கள். இன்றைக்கு நீதியை நியாயத்தின் பேசுகிறவர்களை, சத்தியத்தை பேசுகிறவர்களை ஜனங்கள் யாரும் விரும்புவதில்லை. அது அன்றைக்கும் நடந்தது. அதுக்குரிய தண்டனை என்ன? நீங்கள் தரித்திரனை மிதித்து வரி விதித்து அவன் தானியத்தை கொள்ளையிடுகிறபடியினால் உங்கள் வீடுகளில் நீங்கள் குடியிராமல் திராட்சரசம் குடியாமல் இருப்பீர்கள். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசல் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு நன்மையை தேடுங்கள், நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகள் தேவனாய கர்த்தர் மீதியானவர்களுக்கு இறங்குவார். இவ்வித சூழ்நிலையிலே இனிவரும் நீதியுள்ள தீர்ப்பு எவ்விதமாக இருக்கும்? அவருடைய தீர்ப்பு, அவருடைய சரி கட்டுதல் நீதியாயிருக்கும், யதார்த்தமாயிருக்கும், அது உண்மையாயிருக்கும், சத்தியமாயிருக்கும், பட்சபாதமாய் அது இருக்காது. அதன் விளைவாக அவளுக்கு வருகிற தீர்ப்பு என்ன? புலம்பல் உண்டாகும்படியான ஒரு நெருக்கடி, அந்தகாரமாய் இருள் இருக்கிற ஒரு சூழல், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்படும், சூரியன் மேல் தன் கையை வைத்தவனுக்கு பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கிற ஒரு காலம், நெருக்கடியான காலம். ஆகையினால் கர்த்தர் கடிந்து கொள்கிறார். எவ்விதமாக? நீங்கள் ஒரு ஃபால்ஸ் ரிலிஜன்ல, தவறான மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களை எனக்கு பிரியமில்லை, உங்கள் பலிகளை அங்கீகரிக்க மாட்டேன், உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நியாயம் தண்ணீரை போல், நீதி வற்றாத நதியை போல புரண்டு வர வேண்டும், அதைத்தான் நான் எதிர்பார்க்க என்று கர்த்தர் சொல்கிறார். நியாயமும் நீதியும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நம்ம வீடுகளிலும் சரி, திருச்சபைகளிலும் சரி, அருட்பணி இயக்கங்களிலும் சரி, சமூக நல பணியை செய்கிற இயக்கங்களிலும் சரி, கல்வி ஸ்தாபனங்களிலும் மருத்துவமனைகளிலும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அனைத்திலும் நீதியும் நியாயம் நிலைநிறுத்துவதே அவருக்கு பிரியம். நீதியும் நியாயம் இல்லை என்றால் கர்த்தருடைய சரி கட்டுதல், கர்த்தருடைய நியாயத்திற்கு கர்த்தருடைய தண்டனை வரும். தேவனுடைய குற்றச்சாட்டு என்ன? நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி வணங்குகிற அந்த நட்சத்திரங்களாகிய அந்த சுரூபங்களின் சப்பரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். பண ஆசையினால் நிறைந்திருக்கிறீர்கள், பொருளாசையினால் நிறைந்திருக்கிறீர்கள். பண ஆசை, பொருளாசை ஒரு விக்கிரகம், அதை நீங்கள் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலை நான் குடியோட்டுவேன் என்று செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கடூரமான தண்டனைகள், பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நீதியை நியாயம் இல்லாத பொழுது தேவன் அவர்களை சரி கட்டுகிறார். அதிகாரம் 6 விதமாய் சொல்லுகிறது, சௌகரியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, இதிலே நீங்கள் லயித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் எப்பொழுது கிட்டி வரும் என்று சொல்லி நீங்கள் தந்த கட்டிலே படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். செல்வந்தர்கள், செழுமையானவர்கள் எளிமையானவர்களை மறந்து போனார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை பார்த்து அவர் சொல்லுவாராம், வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன் தாகம் தீர்த்தீர்கள், நான் சிறையில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வியாதியா இருந்து என்னை விசாரித்தீர்கள், நான் வஸ்திரமில்லா இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் அந்நியனா இருந்து என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும், ஆண்டவரே இது எப்பொழுது இப்படி இருந்தீர்,
அப்பொழுது ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியவர்கள் உனக்கு எதை செய்தீர்கள் எனக்கே செய்தீர்கள். சிறியவன் என்றால் தேவையுள்ளவன், ஏழை, தள்ளப்பட்டவன், தரித்திரன். வேதாந்தான் சொல்லியிருக்கு, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள், தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். அறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இறைவன் இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கிற ஒரு பின்னணியிலிருந்து வந்த அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இதைத்தான் பழமொழியை சொல்கிறது, மக்கள் சேவை மகேசன் சேவை. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது சமூக நலப்பணியை விட்டு விடுமானால் அது ஆண்டவருக்கு உகந்ததல்லாத, நடைமுறை அல்லாத, விசுவாசத்தை கிரியிலே காட்டாத ஒரு கிறிஸ்தவமாக, ஒரு போலி மார்க்கமாக மாறிவிடும். அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு நற்கிரியை செய்ய பழகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நற்கிரியை செய்ய கிறிஸ்தியசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகினால் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போயவர்களுக்கு என்ன தண்டனை வரும்? அவர்கள் சிறையிருப்புக்கு முன்பாக போவார்கள். யார் இவ்விதமாக சௌகரியமாக வாழ்ந்தவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். நான் நகரத்தையும் அந்த நிறைவையும் ஒப்புக் கொடுத்து விடுவேன். இஸ்ரவேல் வம்சத்தாரை, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன், அவர்கள் உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைக்கு தேவனாய கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது ஆமோஸ் ஒரு 3 தரிசனங்களை பார்க்கிறார். அதிலே அவர் முதல் தரிசனமாக கண்டது தேவனுடைய சரிக்கட்டுதலின் வெளிப்பாடாகிய வெட்டுக்கிளிகள். பசுமையாய் இருந்த அந்த தாவரங்கள் அனைத்தையும் வெட்டுக்கிளிகள் அனுப்பப்பட்டு தின்று தீர்த்தன. பஞ்சம் வந்தது. அதற்கு கர்த்தர், நான் மனஸ்தாபப்பட்டு நான் முழுவதுமே அழிப்பதில்லை என்று ஆமோஸிடம் சொல்கிறார். பின்பு அக்கினியை அனுப்புகிறார். இந்த தரிசனத்திலே அதன் அக்கினியால் வரும் அழிவு கடல் ஆழியின் ஒரு பங்கையே பட்சிக்கும் அளவுக்கு அக்கினி கடுமையா இருந்தது. அப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறார், ஆமோஸுடைய காரியத்தை கேட்டு, கர்த்தராய ஆண்டவரே நிறுத்தும், யாக்கோபு திரும்ப யாராலே இழந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்ற பொழுது கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். 3வது தூக்கு நூலை காண்பிக்கிறார். தூக்கு நூலை நான் இஸ்ரவேல் நடுவிலே விடுவேன், அவர்களை இனி மன்னிக்க மாட்டேன். காரணம், அடிக்கடி அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டும் தங்கள் புடரியை கடினப்படுத்துகிறார்கள், அவர்கள் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார்கள் என்ற நீதிமொழிகள் 29:1 ஏற்ப கர்த்தர் சொல்கிறார், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்கிறார். அப்பொழுது என்ன ஆகும்? ஈசாக்கின் மேடைகள் பாழாய் போய்விடும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும், குப்பை மேடாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாக பட்டயத்தோடு எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் முதல் தரிசனத்தின் முக்கியமான காரியம். இந்த சூழ்நிலையில் தான் பெத்தேலின் ஆசாரியன் அமத்சியை கேட்கிறான், தரிசனம் பார்க்கிறவனே, நீ யூதாவுக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே சொல்லாதே, இங்கு நான் ஆசாரியன், இது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலம், ராஜ்ய அரண்மனை என்றுதான். அதற்கு ஆமோஸ், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தையை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமா இருந்தேன். கர்த்தர் மந்தையின் பின்னாலே போன என்னை இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அழைத்தார், அதனால் நான் வந்து சொன்னேன். இதை நீ சொல்லாதே என்கிறாயே, இதனால் உன் பெண் ஜாதி நகரத்தில் வேசி ஆவாள், உன் பிள்ளைகள் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் பங்கிடப்படும், நீயோ அசுத்தமான தேசத்தில் செத்து போவாய், இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகும் என்ற தீர்க்க தரிசனத்தை உறுதியாக சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இங்கு பெத்தேலின் ஆசாரியனான அந்த அமத்சியா உண்மையான தீர்க்கதரிசியான ஆமோஸுக்கு எதிராக நிற்கிறான். 2வது ஒரு தரிசனம், பழுத்த பழ கூடையை பார்க்கிறான் ஆமோஸ். ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழுத்த பழ கூடை இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை குறிக்கிறது. இவர்கள் மிகவும் பழுத்து போனார்கள், உண்ணத்தக்க விதமாய் இராதபடிக்கு இவைகள் அழுகி போகக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. ஆகினால் இனிமேல் இவர்களை நான் மன்னிப்பது இல்லை. அவருடைய தேவாலய பாடல்கள் அலறுதலாக மாறும், பிரேதங்கள் இங்கு எரிந்து விடப்படும், அநீதியால் கள்ளத்தராசாக அவர்கள் வைத்துக் கொண்டு சம்பாதிக்கிறார்கள், ஓய்வு நாளை ஆரோசிக்கிறார்கள், தானிய பண்டக சாலை எப்பொழுதும் திறப்போம் என்கிறார்கள். உங்கள் செய்திகளை நான் மறக்க மாட்டேன், சூரியன் அந்தகாரமாகும், உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உங்கள் பண்டிகை கொண்டாட்டத்தை நான் துக்கமாக மாற்றுவேன், உங்கள் நாளை நான் கசப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பழுத்த பழக்கூடை தரிசனம் எதை காட்டுகிறது? இனி அந்த பழத்தை மிகவும் சில வாழைப்பழங்கள் மிகவும் கனிந்து போனால் அதை சாப்பிடுவதற்கு இயலாமல் குப்பையில் எறிவோம். பழங்கள் மிகவும் தொட்டாலே உள்ள அது ஒரு அழுகி போன நிலைக்கு வருமானால் அந்த பழங்கள்
அவைகள் பயன்படுத்தப்பட முடியும். அதை போல இவர்கள் முற்றிலும் அக்கிரமத்தால் பழுத்து போனார்கள் இஸ்ரவேல் மக்கள். அவைகளை நான் ஆரோசிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் தேசத்தின் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு பாருங்கள், எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அந்த பைபிள் என்ற அந்த புத்தகத்தை எடுத்து படிக்காதபடிக்கு செல்போன்ல அலைபேசியில் அவர்கள் காண்கிறார்கள். இது எவ்விதமாக இருக்கு, சிறப்பாக இருக்குமா? அமெரிக்க தேசத்தில் இப்பொழுது சார்லி கிர்க் என்பவர் இளைஞர்கள் மத்தியில, கல்லூரி மாணவ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள், கைகளினாலே பேப்பரை புரட்டுங்கள், அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், டேட் போடுங்க, கர்த்தர் என்ன பேசுறாரு டைரியில் எழுதுங்க, இப்படி நீங்க படிச்சா தான் அது நல்லா இருக்கும், நீங்க செல்போன்லயே பைபிள் படிக்காதீங்கன்ற ஒரு ஆலோசனை சொன்னார். இன்றைக்கு கூட அவ்விதமாகத்தான் வருகிறது. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவர் கர்த்தருடைய வசனத்தை தேடி அலைந்து திரிவார்கள், ஆனாலும் கண்டடையாமற் போவார்கள். இன்றைக்கு பாருங்கள், பிரசங்க மேடையிலே போதகரிடத்திலே பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்கள்? 15 நிமிடம் பேசுங்கள், 20 நிமிடம் பேசுங்கள். 15 நிமிடம் 20 நிமிடத்தில் என்ன பேச முடியும்? இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் புசியாமலும் அவர்கள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மனுஷனுடைய அப்பத்தினால் மாத்திரம் மனிதன் பிழைப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறான். கர்த்தருடைய வசனத்தை அவளாய் தேட வேண்டிய நாம், அதிகாலையில் தேட வேண்டிய நாம், இரவும் பகலும் வேதத்தில் தினமா இருக்க வேண்டிய நாம், வேதத்தை ஒரு முறையாவது நாம் முழுமையாக வாசித்து நிறைவு செய்திருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே என்று சொல்லி மல்கியாவிலே சொல்லப்பட்டபடி வசனங்களை நாம் இறுதி நிரப்பிக் கொள்வோம். சீன தேசத்திலே வேதாகமத்தில் ஒரு சில பக்கங்களை ஒரு சிலர் வைத்து அதை மனப்பாடம் செய்து கொள்வார்கள். பின்பு யாவரும் வரிசையாக வந்து ஒப்பிப்பார்கள் சொல்கிறார். காரணம், வேதாகம் வைத்திருப்பது குற்றம் என்கிறார். இன்னைக்கு பல சவுதி அரேபிய நாடுகளிலே வேதத்தை கொண்டு போக முடியாது. அப்படி என்றால் நம்முடைய இருதயம் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதன்படி கீழ்ப்படி நாம் இஸ்ராவை போல பக்குவப்படுத்தி இருந்தால், வேத புத்தகத்தை கையில் இல்லாதபடிக்கு நம் இருதயம் நாவு கர்த்தருடைய வசனத்தை அதை சொல்லும். ஆகையினால் அத்தகைய நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும். கண்ணீரும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள், தான் பெயர் சபா பேரில் ஆணையிடுபவர்களே அவர் நீங்கள் விழுந்து போவீர்கள், நீ எழுந்திருக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசி அதிகாரத்துல ஆமோஸுக்கு காட்டின இன்னொரு தரிசனம், அது பெத்தேலின் பலிபீடத்தின் மேல் கர்த்தர் இருக்கிறார். பெத்தேலின் பலிபீடம் அது எப்படி? அது பொன் கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்தின ஒரு பலிபீடம். அதன் மேல் நின்று கர்த்தர் சொல்கிறார், நீ வாசலைகளை அசையும்படி இந்த ஆலயத்தின் கதவை அதன் தாங்கு சட்டங்களை போதுகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடித்து இங்கு வந்திருக்கிற அனைவர் மேலும் அதை விழும்படி உடைத்து போடு என்கிறார். இதிலே தப்பினவர்களை நான் பட்டயத்தால் கொன்று போடுவேன், ஒருவனும் தப்புவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாதாளத்தில் அவள் போய் பதுங்கினாலும் என் கை அவர்களை பிடிக்கும், வானம் பரிந்த ஏறினாலும் அவர்களை அங்கிருந்து இறங்கி வர பண்ணுவேன், கர்மேல் கொடுமுடியில் ஒளிந்தாலும் தேடி பிடிப்பேன், சமுத்திர ஆழத்திலே மறைந்தாலும் அங்கே அவர்களை கடிக்கிய பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் சிறைப்பட்டு போனாலும் அவர்களை கொன்று போட என் கண்கள் அவர்கள் மேல் தீமையை கன்றே நான் வைப்பேன். சேனையின் கர்த்தராய் ஆண்டவர் தேசத்தை தொடாது உருகி போகும், குடிகள் புலம்புவார்கள், எங்கும் வெள்ளமாகும். இப்பொழுது பாருங்கள், வெள்ளம் பெருகி கொண்டு வருகிறது, மேக வெடிப்பு என்கிறார்கள். திடீரென்று மழை ஒரு டேம் உடைந்தது போல கொட்டு விடுகிறது, எங்கும் ஒரே வெள்ளமாக காட்சியளிக்கிறது. சிறிது சிறிதாக தண்ணீர் வருவதே இல்லை. இப்பொழுது உடைந்து மேகம் வெடித்து மழை கொட்டுகிறது என்று பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் வானத்திலே மதகுகளை வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதகுகளை கர்த்தர் திறக்கும் போது இவ்விதமான வெள்ளம் வருகிறது. அது மட்டுமல்ல, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும், குடிகள் புலம்புவார்கள், எங்கும் வெள்ளமாகும். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை நான் முழுவதும் அழிக்க மாட்டேன் என்கிறார். அப்பொழுது மீதியாக இருக்கிறவர்கள் சிதறப்பட்டு போயிருக்கிறார்கள், அசிரியரால் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், உலகின் பல பாகங்களை இஸ்ரவேலர்கள் சிதறப்பட்டு போயிருக்கிறார்கள். நீதிமானவர்கள் இவர்கள் எல்லாரும் 1000 வருஷ அரசாட்சியிலே சேர்க்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாவிகள் எல்லாம் பட்டயத்தால் சாகும் பொழுது ஏதோவில் மீதியானவர்களின் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வட்டமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி
பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இது 1000 வருட அரசாட்சியிலே தாவீதின் விழுந்து போன கூடாரமாகி இஸ்ரவேல் மக்களை, மீதமானவர்களை, சிதறி தப்பினவர்களை, மிஞ்சி போனவர்களை திரும்பவும் அவர் அழைத்து வந்து அவர்களை சீர்படுத்துகிறார். பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இது ஆமோஸ் வாயிலாக 1000 வருட அரசாட்சி நடக்கப் போவது சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் திராட்சரசமாய் வடியும், மேடுகள் கரையும், என் ஜனமாய் இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி குடியிருந்து திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி அதன் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இறங்குகிற தேவன், நீதியை சரி கட்டுகிற அதே தேவன். யாக்கோபை நான் முற்றிலுமாய் சங்கரிக்க மாட்டேன் என்கிறார். இஸ்ரவேலின் முதல் பெயர் யாக்கோபு. அவர்கள் வஞ்சகர்கள், பொல்லாதவர்கள். ஆனாலும் அதிலேயே மிஞ்சினவர்களை, எப்படி போவாஸ் சிந்தின கதிர்களை ரூத்தை பிறக்க விட்டானோ அதே போல மிஞ்சினவர்களை கர்த்தர் மறுபடியும் நிலைநாட்டுவார். திரும்ப ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது இந்த அற்புதம் நடக்கும். ஆகையினால் அவரிடத்தில் இரக்கம் உண்டு. நாம் பயப்படும்படிக்கு அவரிடத்தில் இரக்கம் உண்டு. அவர் மன்னிப்புதலே தயவு பொறுத்தவர். இளையகுமாரனின் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வான் நம்பிக்கையோடு வந்தது போல இன்றைக்கு தேவனாய கர்த்தரிடத்திலே கெட்டு போனவர்கள், மோசம் போனவர்கள், அவர் இதுவரை மறுதலித்து மறந்து வாழ்ந்தவர்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களை திரும்ப ஏற்றுக்கொண்டு அவருக்கு புது வாழ்வை பெறுகிறார். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதித்து எனக்கு பிரிய சொன்ன கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். இத்துடன் வேத பாரம் நிறைவுற்றது.